ஸ்டாண்டர்டில் எல்லாரும் இப்போ இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. முக்கியமாக இதில் வந்து என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாரி. நான் முதல்ல நினச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அவர் கோச்சிப்பார், இல்லை ஆண்டவா இறைவா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டாக வச்சுருக்கா, பேனா கரெக்டாக வச்சுருக்கா, தலை ஒழுங்காக வாரி இருக்குதா, பொட்டு அழகாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா. ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா, ஒருத்தி என் பெட்டியில் எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு. அம்மா ஜாக்கிரதையாக போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினச்சி என் தெய்வத்துகளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க என்னை அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமாக இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், கொஞ்சம் தண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியாது, இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வார். அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பார். என் முகம் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கூட, என்ன மேடம் என்ன சோகமாக இருக்குங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லைப்பா இப்படி தான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதீங்க மேடம் சூப்பராக நடிக்கிறேன்னு சூப்பராக நடித்து கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசில் ஏற்றுக்கிட்டு நடிப்பா. அப்போ தான் நான் சொல்வேன், ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தால் போதாது, நல்லா நடித்தா தான் உன்னால் வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்னை கேட்பார், மேடம் உங்களுக்கு ஓகேவா நான் ஏதாவது சொன்னால் என்னை திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவார். என்ன இந்த மேடம் வேறு அப்படின்னு அப்படி போவார். திரும்பியும் வந்து மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பார். நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்னை பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தான் ஒர்க்கில் அவர் ஃபஸ்ட் இடம் கொடுப்பாரு, அவருக்கு தேங்க்ஸ். ராஜன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகாக முடித்த மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதில் வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்பாரு, மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே செய்வார், இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்தில், அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்தில் நல்லா நடிச்சிருப்பார், அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்னை ஒரு சிஸ்டராக இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்போ நான் பப்ளிக்கில் அதை சொல்லலை, அவரே சிரிச்சுப்பார் பாக்கியாவே. ஆனால் எல்லாருக்கும் தன் பையில் என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அவர். அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில் இருக்கிறத பார்த்துக்கப்பா அப்படின்னுவேன் நான். எல்லாருக்கும் உதவி செய்வார். ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்தில் இருந்தா அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வார். இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்கே பேச்சாளராக இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர்
சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேசுகிறாங்க, இங்கே மறந்துட்டேன் நான். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்கே சூப்பராக பேசினாங்க. உங்கள் நேம் சம்பத்குமார். நெக்ஸ்ட் அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை வந்து பார்க்கறது பெருசு இல்லை, ஆனால் அதனுடைய உள் கருத்தை அறிஞ்சு ஒரு தமிழை பற்றி பேசினாங்க பார்த்தீங்களா, ஒரு லேடியை பற்றி பேசினாங்க தெரியுங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவுசெய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாமல் எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க, புரியுதுங்களா? அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் தாயாக இருக்கட்டும். நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்தில். உங்களை தவிர நீங்கள் எல்லாமே ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா காலோட தூக்கி விட்டுக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. ஸோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம். நாங்கள் அடங்குறதால நீங்கள் பெரிய காலரை நீங்கள் தூக்கி விட்டுக்காதீங்க, புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம், இது சரியில்லை அது சரியில்லை, நீ இவ்வளோதான் எல்லாம் என்னால் தான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க. நீங்கள் பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பாக பேய் கூட பெண்ணாக மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கைகூப்பி வணங்குறேன். நாங்கள்லாம் அடிமை தாங்க உங்களுக்கு, ஆண்களுக்கு நாங்கள் அடிமை தாங்க, புரியுதா? அதை நீங்கள் உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளோ நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.